ஹாய்! அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட டே 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சித்திரை கனி காணுதல் இதுதாங்க எனக்கு முதல் வருடம். நேத்து நைட்டு தான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் கேரளா ட்ரெடிஷன்னு சில பேர் சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு செய்யும்போது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் இந்த பழக்கம்லாம் கிடையாது. நான் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். முதல் வருடம்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு. மார்னிங்கே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. புதுசாக இதெல்லாம் செய்கிறீங்களே ஒன்றும் சொல்ல மாட்டாங்களான்னா, குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னால் செய்யணுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வருஷத்தில் நம்மளோட வாழ்க்கையிலையும் வளர்ச்சியிலையும் நல்ல மேம்பாடு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வருடம் பண்ண முடியலைன்னு கவலைப்படாதீங்க. நார்மலாக சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் வாசலெல்லாம் தெளிச்சுட்டு இன்றைக்கி கலர் கோலம்லாம் சூப்பராக போட்டாச்சு. அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊருக்கு போனதுனால அங்கே பண்ணுறதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலை. அதனால் ஒரு 10 டேஸ் மேலேயே ஆயிடுச்சு. அதனால் சித்திரை 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு இருந்துட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நிலவாசலெல்லாம் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அங்கேயும் பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கும் வந்து அங்கேயும் விளக்கேற்றிட்டேன். அதுக்குள்ளே பசங்களும் ஹஸ்பண்டும் எந்திரிச்சு வந்துட்டதுனால அவங்களையும் குளிக்க சொல்லிவிட்டு சாமி கும்பிட சொல்லிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகருக்கு உகந்த துவரம்பருப்பு தீபமும் இன்றைக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லா சாம்பிராணி தூபம் போட்டுட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு. வழக்கமாக 4 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவார். இன்றைக்கி ஒரு 8:30க்கு தான் கிளம்புனாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து இட்லியும் தக்காளி குழம்பும் தான் வச்சேன். ஒரு 8 மணிக்குள்ளாரையே சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து பைக்கில் போனால் கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் இன்றைக்கி போனோம். போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். காலையிலேயே போனதுனால கூட்டம் எல்லாம் ரொம்ப இல்லை. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.